ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்தபடி நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக, கிரியை செய்வாராக. நீங்கள் இந்த ஜாய் டிவி மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய பலதரப்பட்ட காரியங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் மிகவும் நான் நிச்சயம் கொண்டிருக்கிறேன். இந்த வேளையிலே நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, ஆண்டவரே, திராட்சரசம் இல்லை என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு ஒரு கல்யாண வீட்டுக்கு அவரை அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கே திராட்சரசம் என்கிற ஒரு பானம் அங்கே குறைவுபட்டது. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே ஒரு குடும்ப வாழ்க்கையை குறித்து தான் நான் பேச வந்திருக்கிறேன். குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு திருமணமானவர்கள் எப்படி வாழ வேண்டும், ஒரு திருமணமானவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனையாக நான் சொல்லுகிறேன். இங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசுவை அழைக்கப்பட்ட பொழுது அந்த கல்யாண வீட்டிலே, அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் நிகழ்ச்சியிலே அங்கே ஒரு திராட்சரசம் குறைபட்டது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதமாய் நல்ல ஒரு செழிப்பாக, ஒரு நல்ல ஆடம்பரமாக இந்த உலகமே வேர்க்கத்தக்க அநேகர் திருமணம் செய்வார்கள். ஆனால் சில நாள் கழித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் எப்படி திராட்சரசம் குறைபட்டதோ அதே போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு திராட்சரசம் குறைவாய் இருக்கிறது. ஒரு திராட்சரசம் என்று சொன்னால் அது உங்களுக்கு தெரியும். அந்த திராட்சரசத்தில் ஒரு நல்ல சுவை இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்ல ஒரு அழகு இருக்கும், நல்ல ஒரு புரோட்டீன் இருக்கும். அந்த திராட்சரசத்தை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே விசேஷமாய் இயேசு கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே திராட்சரசம் குறைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக திருமணம் செய்துவிட்டு கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே, குடும்பத்திலே சந்தோஷமாய் வாழுகிறார்கள். ஆனால் சில நாள் கழித்து, சில வருடங்கள் கழித்து, சில மாதங்கள் கழிக்கும் பொழுது இங்கே கானாவூர் கல்யாண வீட்டில் எப்படி திராட்சரசம் குறைபட்டதோ அதே போல இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய குடும்ப உறவுகளிலே திராட்சரசத்தை போல அவங்களுடைய சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, இளைப்பாறுதல் குறைந்து கொண்டே போகிறது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை திருமணமாகி, ஐயோ ஏன் நான் திருமணம் பண்ணினேன், ஐயோ ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். ஐயோ, நான் இந்த மகளை கட்டினதுனாலே என் வாழ்க்கையே ஃபெயில் ஆகிவிட்டது, இந்த மகளை நான் திருமணம் செய்ததுனால எனக்கு பிஸ்னஸ் தோல்வியாகிவிட்டது, ஐயோ இந்த மகளை எனக்கு திருமணம் செய்ததுனால என் வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்று சொல்லி ஒருவேளை இந்த திராட்சரசம் குறைப்பட்டதை போல உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே, உங்கள் திருமண உறவிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு திருமண வீட்டுக்கு தான் ஆண்டவர் இயேசு வருகிறார். இன்றைக்கு நீ ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறாயா? ஐயோ, என் குடும்ப உறவுகள் எனக்கு சீர்படவில்லை, என்னுடைய குடும்ப உறவிலே என் மனைவி எனக்கு கீழ்ப்படியவில்லை, என் குடும்ப உறவிலே என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படுகிறதில்லை, என் திருமணமான நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரை எனக்கு போராட்டமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். அன்பு பிரியமானவனே, அன்பு பிரியமானவளே, கானாவூர் கல்யாணத்துக்கு இயேசு வந்தார். ஏனென்று சொன்னால் அங்கே குறைபட்ட திராட்சரசத்தை ஆண்டவர் முழுமையாய் நிறைவாக்கும்படி வந்தார்.
அந்த கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைந்த பொழுது அங்கே ஜனங்கள் அங்கும் இங்குமாக அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். திராட்சரசம் இல்லையே என்று சொல்லி, இன்றைக்கு நீ திருமணம் செய்து முடித்து ஆமென் உன் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை என்று சொல்லி நீ ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஆமென் குடும்பத்தை கட்டாமல் நீ ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த கானா ஒரு கல்யாண வீட்டிலே இயேசு வந்ததை போல இன்றைக்கு உன் குடும்பத்தை சேர்க்கும்படி இயேசு வருகிறார். உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? இயேசு உன்னை தேடி வருகிறார். நீ திருமணம் ஆகிறதற்கு முன்பாக நீ சந்தோஷமா இருந்தாய், திருமணம் ஆகுவதற்கு பின்பாக எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? நீ போகும் பொழுதெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு இந்த கானா ஒரு கல்யாண வீட்டிலே இயேசு தேடி வந்ததை போல இன்றைக்கு உன் வாழ்விலே அவர் தேடி வருகிறார். மகனே, இந்த வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு கானா ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவர் திராட்சரசம் குறைப்பட்டதை போல ஆமென் அதை ஆண்டவர் முழுமையாய் கொடுத்ததை போல இன்றைக்கு உன் திருமண வாழ்க்கையிலே, உன் திருமண உறவிலே, உன் சமுதாயத்தில், உன் குடும்பத்திலே இன்றைக்கு உனக்கு திராட்சரசத்தை போல உனக்கு சமாதானம் குறைந்ததோ, ஆமென் உனக்கு நிம்மதி குறைந்ததோ, இன்றைக்கு இயேசு உன்னை தேடி வருகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆமென் கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு வந்தார். அங்கே திராட்சரசம் ஆமென் குறைபட்ட பொழுது அங்கே இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிற உங்களுக்கும் உன் வாழ்க்கைக்கும் நிச்சயமாக ஆமென் இந்த கானா ஊரில் அற்புதங்களை செய்ததை போல உன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்வார். என்னுடைய சாட்சியையும் கூட நான் சொல்லுகிறேன். நானும் திருமணமாகி ஆமென் நல்ல சந்தோஷமாய் வாழலாம், நல்ல வீடு வசதியோடு வாழலாம், ஆமென் மற்றவர்களைப் போல நாம் நல்ல ஒரு மதிப்போடு வாழலாம் என்று சொல்லிதான் நானும் திருமணம் செய்தேன். என் வீட்டிலும் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஒரு 6 மாதம் எங்களுக்கு ஆமென் நல்ல சந்தோஷமாக இருந்தது. ஐயோ நம்ம திருமணம் ஆகிவிட்டோம் என்று சொல்லி ஆமென் ஊரில் நடந்து போகும் பொழுது கெத்தாக நடந்து போவோம். ஆமென் வெளியில் டூருக்கு போகும் பொழுது என்று சொல்லி சந்தோஷமாய் போவோம். ஒரு 6 மாதம் கழிந்து பின்பு பார்த்தீங்க என்று சொன்னீங்கன்னா எங்களுடைய ஆமென் அந்த திருமண வாழ்க்கையிலே, அந்த குடும்ப வாழ்க்கையிலே ஆமென் ஒரு கசப்பு வந்தது, ஒரு வெறுப்பு வந்தது. ஐயோ இவ்வளவுதானா என்று சொல்லி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆமென் திராட்சரசம் குறைந்ததை போல ஆமென் கணவன் மனைவி என்கிற அன்பு குறைந்து போகிறது, சமாதானம் குறைந்து போகிறது, ஒரு ஐக்கியம் குறைந்து போகிறது. அப்படி நம்மளை தேவன் அழைக்கவில்லை. கணவன் மனைவி உறவு என்கிறது, கணவன் மனைவி ஆமென் உறவு என்கிறது, கணவன் மனைவியுடைய வாழ்க்கை என்பது அது விலையேற பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகவேதான் இந்த கானா ஒரு கல்யாண வீட்டிலே அங்கே திராட்சரசம் குறையும் என்று இயேசுவுக்கு தெரியும், என்னை அழைப்பார்கள் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் தேவன் வந்து அவளுடைய மத்தியிலே அற்புதங்களை செய்தார். தண்ணீரை போல இருந்த அவங்களுடைய வாழ்க்கையை திராட்சரசமாய் மாற்றினார். அன்பு பிரியமானவர்களே, இன்றைக்கு தண்ணீரை போல உன் வாழ்க்கை இருக்கிறதா? ஆமென். தண்ணீரை போல உன்னுடைய உறவு இருக்கிறதா? தண்ணீரை போல உன் குடும்ப வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு அதை திராட்சரசமாய் மாற்ற வருகிறார். பின்பாக என்னுடைய திருமண வாழ்க்கையிலே நாங்கள் அப்படியாய் கடந்து போகும் பொழுது ஆமென் அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், அநேக உபத்திரவங்கள் வரும் பொழுது நானே சொன்னேன், ஐயோ உன்னை போய் ஏன் கல்யாணம் நான் திருமணம் செய்தேன், உன்னை நான் எதற்காக திருமணம் செய்தேன், ஐயோ என் வீட்டார் எல்லாம் சேர்ந்து திருமணம் செய்து வைத்து விட்டார்களே என்று சொல்லி எனக்குள்ளே பல கேள்விகள் வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அதே கேள்வி உங்களுக்கு வரும், அதே எண்ணங்கள் உங்களுக்கு வரும். ஆகவேதான் இயேசு அந்த கானா ஒரு கல்யாண வீட்டிற்கு போனார். இயேசு அந்த கானா ஒரு கல்யாண வீட்டிற்கு போய் அங்கே இருக்கிற எல்லாரையும் மகிழ்ச்சியாக்கினார். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு திராட்சரசத்தை போல உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டுமா? திராட்சரசத்தை போல சுவையாக உங்கள் குடும்பம் வாழ வேண்டுமா? திராட்சரசத்தை போல அழகுள்ளதாய் உங்கள் குடும்பம் மாற வேண்டுமா? இன்றைக்கு இயேசு உன்னை தேடி வருகிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படி திராட்சரசம் குறைவுபட்ட போது, ஹல்லேலூயா, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே சமாதானம் குறைவாய் இருக்கலாம். ஆமென். திருமணத்தின் மித்தம் உனக்கு ஆமென் கடன் பிரச்சனை வந்திருக்கலாம். திருமணத்தின் முத்தம் ஆமென் உனக்கு அநேக பாடுகள் வந்திருக்கலாம், அநேக ஆமென் நஷ்டங்கள் வந்திருக்கலாம், உனக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களை பார்த்து இயேசு இன்றைக்கு
சொல்லிக் கொண்டிருக்கிறார், உன் தண்ணீரை போல இருக்கிற உன் வாழ்க்கையை நான் திராட்சரசமாய் மாற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆமீன். என்னுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஆமீன், திருமணமாகி ஒரு 6 மாதம் நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருந்தோம். ஆமீன். சமுதாயத்திலே ஆமீன் நாங்கள் திருமணம் செய்து விட்டோம் என்று நாங்கள் கெத்தாக நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். திடீரென்று எங்களுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது ஆமீன், எங்களுடைய ஆமீன் உறவுகள், எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள், எங்களுடைய சமாதானம், சந்தோஷம் எல்லாம் ஆமீன் குறைந்து போய்விட்டது. எல்லாம் குறைந்து போய்விட்டது. இன்றைக்கு உன்னை தேடி வருகிறார் மகளே, உன்னை தேடி வருகிறார் மகளே, உன்னை தேடி வருகிறார் மகளே. உன் திருமண வாழ்க்கையை கெட்ட இயேசு உன்னை தேடி வருகிறார் மகளே. நீ பிரிந்து போன உறவை தேடி வருகிறார் மகளே. உன் கண்ணீரை துடைத்து உன் திருமண வாழ்க்கையை இணைக்க இயேசு உன்னை தேடி வருகிறார் மகளே. காணா ஒரு கல்யாண வீட்டிலே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு உன் திருமண வாழ்க்கையிலே ஆமேன், உன் பிரிவினையிலே ஆமேன், உன்னுடைய பல சோதனையிலே இயேசு உன்னை சேர்க்கும்படி ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். ஆமேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுப்பான் அல்லவா என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய திருமண வாழ்க்கையிலே குடும்ப உறவிலே நாம் ஆமேன் திருமணம் செய்த ஆமேன் பின்பு நாம் 1 வருடம் 2 வருடம் சந்தோஷமாக இந்த திராட்சரசத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்முடைய மனைவியை நேசிப்போம், நம்முடைய உறவினர்களை நேசிப்போம். ஒரு 2-3 வருடம் கழித்த பின்பு அந்த திராட்சரசம் அப்படியே மங்கி போகிறது. அந்த திராட்சரசத்தை போல உன் வாழ்க்கை அப்படியே தரமட்டமாய் போகிறது. அந்த திராட்சரசம் கெட்டு போய் விடுகிறது. அந்த திராட்சரசத்திலே சுவை இல்லாமல் போகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய குடும்பம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உன்னை தேடி இன்றைக்கு இயேசு வருகிறார். 1 தீமோத்தேயு 5:23, நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக் கொள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீ இன்றைக்கு தண்ணீரை மாத்திரம் குடித்து ஆமேன் உன் குடும்பத்தை நீ ஆமேன் அலக்களித்துக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு தண்ணீரை மாத்திரம் குடித்து உன்னுடைய திருமண வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்கே தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்லுகிறார், உனக்கு அடிக்கடி நேரிடுகிற கஷ்டங்களுக்காக, சோகங்களுக்காக, பலவீனங்களுக்காக நீ இன்றைக்கு கொஞ்சம் திராட்சரசத்தை கூட்டிக்கொள். ஆகவேதான் அங்கே இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டிலே வந்தார். அங்கே திராட்சரசத்தை கொடுக்கும் பொழுது அவன் நல்ல பலனையும் நல்ல சுகத்தையும் சமாதானத்தையும் அடைந்து அங்கே எல்லாரும் சொல்லப்பட்டார்கள். ஆமென். இது எங்கே இருந்து வந்தது, இது எங்கே இருந்து வந்தது என்று எல்லாரும் திராட்சரசத்தை குடித்து அங்கே ஆமென் மகிழ்ந்தார்கள். இன்றைக்கு நீ மகிழ வேண்டுமா? உன் திருமண வாழ்க்கை கட்ட வேண்டுமா? உன்னுடைய திருமண உறவு கட்ட வேண்டுமா? உன் குடும்பம் கட்டப்பட வேண்டுமா? பிரிந்திருக்கிற உன் திருமண ஆமென் காரியங்கள் மறுபடியும் ஒன்று சேர்க்க வேண்டுமா? இன்றைக்கு இயேசு உன்னை தேடி வருகிறார். காணா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசத்தை ஆண்டவர் கொடுத்ததை போல உன் வாழ்க்கையிலே ஒரு திராட்சரசத்தை போல சுவையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு ஐக்கியத்தையும் உனக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். காணா ஒரு கல்யாண வீட்டில் எப்படி வந்தாரோ அதே போல உன் வாழ்க்கையிலே வருகிறார் மகளே. இன்றைக்கு ஆண்டவரை நீ தேடுவாயா? ஆண்டவரை இன்றைக்கு நோக்கி பார்ப்பாயா? ஆண்டவரை உன்னிடத்திலே நீ அழைப்பாயா? இங்கே காணா ஒரு கல்யாண வீட்டிலே இயேசு அழைக்கப்பட்டார் மகளே. இன்றைக்கு இந்த வேலையிலே நீ அழைப்பாயா? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் குடும்ப உறவுகளை கட்டுங்க, என் கசப்பான வாழ்க்கையை மாற்றுங்க, என் கசப்பான உறவுகளை மாற்றுங்க, என் கசப்பான சமாதானத்தை அப்பா மாற்றுங்க. நானும் என் கணவனும் சேர்ந்து வாழ வேண்டும், என் குடும்ப வாழ்க்கை மறுபடியும் கட்ட வேண்டும், என் குடும்ப வாழ்க்கை மறுபடியும் சீர்தூர்த்த வேண்டும் என்று இந்த வேலையில நீ விரும்புகிறாயா? அப்படியே கண்களை மூடி இங்கே பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 5:23 வசனத்தின்படி உனக்கு அடிக்கடி நேரிடுகிற உன் பலவீனங்களிலே திராட்சரசத்தை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு திராட்சரசம் சந்தோஷத்தை குறிக்கும், செழிப்பை குறிக்கும், அழகை குறிக்கும், சமாதானத்தை குறிக்கும், நல்ல ஐக்கியத்தை குறிக்கும், நல்ல பலத்தை குறிக்கும். பிரியமானவளே,
இயேசுவே இந்த வேலையில் அலை. நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த கால வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்றைக்கு எத்தனை குடும்பங்களோ திருமணமாகி ஆண்டவரே சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒரு நல்ல ஐக்கியம் இல்லாமல், உறவுகள் இல்லாமல் பிரிந்து போய் கிடக்கிறது தகப்பனே. காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு கர்த்தர் வந்ததை போல இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, இந்த மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்து அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தர் வந்து இந்த பிள்ளைகளை ஒன்று சேருங்க. கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மைகளை கொடுங்க. பிரிந்திருக்கிற உறவுகளை கர்த்தர் கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசத்தை கொடுத்து கர்த்தர் எல்லாரையும் மகிழ பண்ணினதை போல இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் பிரிந்து போய் இருக்கிறார்களோ, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை இன்றைக்கு சமாதானப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும், மாற்றி தேற்றும். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை இன்று முதல் கட்டப் போகிறார். கர்த்தரை ஆமேன் மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா.